Hello children, Mathematics Olympiad class 4 workbook ல உள்ள problems பார்க்கலாம். Last video ல chapter 4 பார்த்துட்டு இருந்தோம். chapter 4 என்ன அப்படின்னா length, weight, capacity, time and money. இதில் உள்ள 10 problems வந்து last video ல பார்த்தோம். என்னென்ன topics cover பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த வீடியோவில் question number 11 லேருந்து பார்க்கலாம். question number 11 என்ன? If Soumya wants to pour whole water from jug into glasses of 400 ml capacity, then how many glasses will she need? ஓகேவா, சௌமியா என்ன விரும்புகிறா? ஜக்லேருந்து கிளாஸஸ்க்கு வாட்டரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறா. ஓகேவா, ஜக்லேருந்து கிளாஸஸ்க்கு வாட்டரை சேஞ்ச் பண்ண மாற்றுறதுக்கு விரும்புகிறா. அப்படி மாற்றும்போது how many glasses will she need? அவளுக்கு எத்தனை கிளாஸஸ் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸஸோட கெப்பாசிட்டி என்ன சொல்லியிருக்காங்க? கிளாஸஸ் ஆஃப் 400 ml கெப்பாசிட்டி. ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டி வந்து 400 ml இருக்குது. அப்போ எத்தனை கிளாஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜக்கோட கெப்பாசிட்டி வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜக்கோட கெப்பாசிட்டி என்ன? ஜக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 liters 200 ml. ஓகேவா, அடுத்து எதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டூ கிளாஸ். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டூ கிளாஸஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். கிளாஸஸில் ஒன் கிளாஸோட கெப்பாசிட்டி என்ன? 400 ml. ஸோ ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டி என்ன? 400 ml. அப்போ நம்ம ஜக்லேருந்து கிளாஸஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 liter 200 ml இந்த 3 liters என்னென்னா நம்ம மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் என்னது? 1 liter is equal to 1000 milliliter. ஓகேவா, 1 liter is equal to 1000 milliliter. அப்போ 3 liter 1 liter is equal to 3 liter. 3 liter is equal to 3000. 3 liter is equal to 3000 milliliter. ஓகேவா, 3 liter is equal to 3000 milliliter. again எவ்வளோ இருக்கீங்க? 200 ml. ஸோ இங்கே ஒரு 200 ml. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 3200 ml. ஓகேவா, 3200 ml இருக்குது. சரியா, அப்போ ஜக்கில் மொத்தம் இருக்கிற அமௌண்ட் என்னது? 3200 ml. இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? இப்போ கிளாஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஒரு கிளாஸ் வந்து 400 mlனா எத்தனை கிளாஸ் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா என்னது? சௌமியா நீட்ஸ் எவ்வளோ கிளாஸு? ஷீ வில் நீட் எவ்வளோ கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா 3200 ml divided by 400 ml. டிவைட் பண்ண எவ்வளோ கிளாஸஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 3200 டிவைடட் பை 400னா இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இது 4 டேபிளில் இருக்குது. 1 4s are 4. இப்போ 4 விட பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் 3. 4 விட இது ஸ்மாலர் நம்பராக இருக்குது. ஓகேவா, ஆனால் ஸ்மாலர் நம்பராக இருக்கலாமா? டிவைசரோட டிவிடெண்ட் வந்து ஸ்மாலர் நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்துக்கிறோம். ஸோ 32. ஓகே, அப்போ 32னா 4 டேபிளில் 32 எப்போ வரும்? 8 4s are 32. ஓகே, அப்போ எத்தனை ml? சாரி, அப்போ எத்தனை கிளாஸஸ் தேவைப்படுது? 8 கிளாஸஸ் தேவைப்படுது. 8 கிளாஸஸ். ஓகேவா, இப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டி வந்து 400 mlன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 கிளாஸஸ் தேவைப்படுதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 8 கிளாஸஸ்க்கு எத்தனை ml இருக்கணும்? அப்போ 400 into 8 மல்டிப்ளை பண்ணால் 800 800 8 4s are 32 ml. ஸோ இங்கே 8 4s are 32 ml 3200 ml வந்துருச்சா நமக்கு ஆன்சரு? ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் என்னது? அப்போ கரெக்டு. எத்தனை கிளாஸஸ் தேவைப்படுது சௌமியாவுக்கு? 8 கிளாஸஸ் தேவைப்படுது. ஆன்சரில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். டைரக்ஷன் 12 to 13. Menu of a famous hotel is given below. Study it carefully and answer the following question. ஒரு ஹோட்டலோட மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது? ஐட்டம் இருக்குது, காஸ்ட், ஐட்டம், காஸ்ட். என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு பாருங்கள். சூப், ஜூஸ், பீஸா, கட்லெட், சிப்ஸ் பேக்கெட், காஃபி, டீ, வாட்டர் பாட்டில். ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டத்தோட காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா,
ஸோ இப்போ இந்த மெனு கார்ட்லேருந்து நம்ம மெனு கார்டை நோட் பண்ணிக்கணும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் சோனியா பாட் 2 soups, 3 coffees, 1 tea, then how much amount she has to pay? சௌமியா என்னெல்லாம் வாங்குறா? 2 soup. அப்போ 2 சூப்ஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சூப்போட ப்ரைஸ் வந்து 30 rupees. அப்போ 2 சூப்ஸோட ப்ரைஸ் வந்து 60 rupees. நெக்ஸ்ட்டு 3 காஃபி. எத்தனை காஃபி? 3 காஃபி. ஒரு காஃபியோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு காஃபியோட ப்ரைஸ் வந்து என்னது? 3 rupees. அப்போ 3 காஃபியோட ப்ரைஸ் வந்து 3 3s are 9 rupees. ஓகே. நெக்ஸ்ட் என்ன? 1 டீ. டீயோட காஸ்ட் வந்து 2 rupees. டீயோட காஸ்ட் 2 rupees. ஓகேவா? ஸோ அப்போ ஹவு மச் அமௌண்ட் ஷீ ஹேஸ் டு பே, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண என்னது? 60 + 9 69 + 2 71. ஸோ அப்போ 71 rupees she has to pay. Okay, the answer is 71. Next question. Rohan gave a party to 2 of his friends. He bought 2 packets of chips, 1 pizza, 2 cutlets and 3 juices. How much he has to pay? ஓகேவா? எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்குறாங்க. என்னென்னலாம் வாங்கியிருக்கான்? 2 packets of chips. சிப்ஸ் எத்தனை பேக்கெட்டு? 2 பேக்கெட். அப்போ ஒரு பேக்கெட் சிப்ஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். சிப்ஸ் பேக்கெட்டோட ப்ரைஸ் ஒரு பேக்கெட் வந்து 10 rupeesனா 2 பேக்கெட்ஸ் வந்து 20 rupees. ஓகே. அடுத்து 1 பீஸாவோட ப்ரைஸ் என்னது? 70 rupees. 70. அடுத்து 2 cutlets. 1 கட்லட்டோட ப்ரைஸ் வந்து 12. அப்போ 2 கட்லட்டோட ப்ரைஸ் வந்து 24. நெக்ஸ்ட்டு 3 juices. 1 ஜூஸோட ப்ரைஸ் என்ன? 10 rupees. அப்போ 3 ஜூஸோட ப்ரைஸ் வந்து 30 rupees. ஓகே. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அப்போ he has to pay, எவ்வளோ பே பண்ணணும் அவன்? ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 70 + 30 100, 100 + 20 20, 140 144. ஓகேவா? 70 + 30 100, 100 + 20 120 + 24 144. ஓகே. இருக்கா ஆன்சரில்? ஓகே. ஆப்ஷன் சி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. He has to pay 144 rupees. ஓகே. Next question. Each item stands for a different value. The sum of each row and column is given. What is the value of, இது என்னது? water purifier. What is the value of water purifier னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஈச் ஐட்டம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் த சம் ஆஃப் ஈச் ரோ அண்ட் காலம் இஸ் கிவன். ஒரு ஐட்டத்தோட வேல்யூ நமக்கு தனித்தனியாக கொடுக்கல. இப்போ இது வந்து ரோ, ஹரிசாண்டலாக இருந்தால் ரோஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அதோட ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், இதோட டோட்டல் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் வாட்டர் பியூரிஃபையர். வாட்டர் பியூரிஃபையரோட வேல்யூ மட்டும் நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ரோ வைஸ் காலம் வைஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஓகே. ஸோ அப்போ ரோ வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள். இது வாட்டர் பியூரிஃபையருக்கு நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். வாட்டர் பியூரிஃபையர் WP. ஓகே. வாட்டர் பியூரிஃபையர் ப்ளஸ் இது என்னது? வெயிட். வாட்டர் பியூரிஃபையர் ப்ளஸ் இது கெட்டில் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபேன் ஈக்குவல் டு எவ்வளோ? டோட்டல் 125 rupees. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரோ வைஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இது ரைஸ் குக்கர். ஸோ ஆர்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லெட்டரை மென்ஷன் பண்ணிக்கலாம். கெட்டில் ப்ளஸ் கெட்டில் விச் இஸ் ஈக்குவல் டு 196 rupees. அடுத்து தேர்ட் ரோ எழுதிக்கலாம். ஃபேன் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் ரைஸ் குக்கர். என்னது? ஃபேன் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் ரைஸ் குக்கர் ஈக்குவல் டு 240 rupees. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ரோ வைஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ரோ வைஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? காலம் வைஸ் எழுதிக்கலாம். ஓகே. காலம் வைஸ் எழுதணும்னா வாட்டர் பியூரிஃபையர் ப்ளஸ் இது என்னது? ரைஸ் குக்கர் ப்ளஸ் ஃபேன். ரைஸ் குக்கர் ப்ளஸ் ஃபேன், அதோட அடிஷன் என்ன? 267.
நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் பாருங்கள் கெட்டிலாக இருக்குது. அதாவது கெட்டில் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் கெட்டில் which is equal to 54 rupees. தேர்ட் காலம் ஃபேன் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் ரைஸ் குக்கர் which is equal to 240 rupees. இப்போ காலம் வைஸ் ரோ வைஸ் காலம் வைஸ் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இதுலேருந்து தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா வாட்டர் பியூரிஃபையரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் சிங்கிளாக தனியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் கெட்டில் மட்டும் தனியாக இருக்குது, ஒரு ஐட்டம் மட்டும் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கெட்டில் ப்ளஸ் கெட்டில் வந்து என்னது 3 கெட்டில் இஸ் ஈக்குவல் டு 54 rupees. அப்போ 3 kettle is equal to 54 rupees na kettle is equal to 54 divided by 3. Okay va? 3 kettle இங்கிறது எப்படி 3வும் kவும் இங்கே எப்படி இருக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது எப்படி வந்துடும் டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? அப்போ k is equal to 54 divided by 3. அப்போ கேன்சல் பண்ணோன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 3யோட 5 என்ன நம்பர் வந்து பிக்கர் நம்பர் தான். ஸோ அப்போ 1 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். 1 3s are 3. ஸோ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறோன்னா 1 3s are 3. பேலன்ஸ் எவ்வளோ 2. ஸோ அப்போ 24. ஸோ எத்தனை 3s are 24? 8 3s are 24. அப்போ k is equal to 18. அப்போ கெட்டில் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ கெட்டிலோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பிக்சரில் நமக்கு என்ன தெரியுது கெட்டிலோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ கெட்டிலோட வேல்யூவை எதுலையாவது எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ரைஸ் குக்கர் ஃபேன் இல்லை வாட்டர் பியூரிஃபையோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ரோ வைஸில் எழுதியிருக்கோம்ல காலம் வைஸ்லேருந்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். அடுத்து ரோ வைஸில் பாருங்கள் 2 கெட்டில் ஒரு ரைஸ் குக்கர் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் கெட்டில் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கெட்டிலோட வேல்யூ என்ன 18 + 18 ப்ளஸ் ரைஸ் குக்கர்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ரைஸ் குக்கரோட வேல்யூ தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ பாருங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்னது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ரைஸ் குக்கர் ப்ளஸ் கெட்டில் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 196. அப்போ ரைஸ் குக்கர் ப்ளஸ் 18 + 18 ஈக்குவல் டு 196. ஓகே. So rice cooker plus 32 is equal to 196. Sorry 36. 36 is equal to 196. Correct? அடுத்து rice cooker is equal to 196 minus 36. அப்போ subtract பண்ண 0 6 1 160. அப்போ rice cookerோட price என்ன வேல்யூ என்ன 160 rupees. இப்போ நமக்கு என்ன தெரியும் கெட்டிலோட வேல்யூவும் ரைஸ் குக்கரோட வேல்யூவும் தெரியும். அப்போ கெட்டிலையும் ரைஸ் குக்கரையும் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபேன் இல்லைன்னா வாட்டர் பியூரிஃபையோட வேல்யூ கிடைக்குமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இதில் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கெட்டிலோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபேனோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம் நமக்கு தேவையான வாட்டர் பியூரிஃபையோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன தெரியணும் ஃபேனோட வேல்யூ தெரியணும். அப்போ காலம் வைஸ் உள்ள ஈக்குவேஷனில் பாருங்கள் இந்த காலம் வைஸ் வந்து என்ன இருக்குது ஃபேன் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் ரைஸ் குக்கர். இந்த ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு வந்து கெட்டில் வேல்யூ ரைஸ் குக்கர் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபேனோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இந்த காலம் வைஸ் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபேன் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் ரைஸ் குக்கர் ஈக்குவல் டு 240. ஓகே. ஃபேன் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் ரைஸ் குக்கர் ஈக்குவல் டு 240. அப்போ கெட்டிலோட ஃபேன் ப்ளஸ் கெட்டிலோட வேல்யூ என்ன 18 ப்ளஸ் ரைஸ் குக்கரோட வேல்யூ என்ன 160 ஈக்குவல் டு 240. அடுத்து ஃபேன் இஸ் ஈக்குவல் டு இங்கே எல்லாம் அடிஷனில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரைட் சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். 240 மைனஸ் 160 மைனஸ் 18. ஓகேவா? ஸோ 240 மைனஸ் 160 என்ன 80 minus 18. So 80 minus 18 என்ன 62. கரெக்டா? 62 ஆன்சர் வந்துச்சா? வெரி குட். அப்போ ஃபேனோட வேல்யூ என்ன நமக்கு 62.
இப்போ நமக்கு கெட்டில் தெரியும், ரைஸ் குக்கர் வேல்யூ என்னன்னு தெரியும், ஃபேனோட வேல்யூ என்னன்னு தெரியும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வாட்டர் பியூரிஃபையர் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் ஃபேன். இதில் வந்து கெட்டிலோடையும் ஃபேனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? வெரி குட், வாட்டர் பியூரிஃபையோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அது வாட்டர் பியூரிஃபையர் ப்ளஸ் கெட்டில் ப்ளஸ் ஃபேன் which is equal to 125. ஓகே, இப்போ வாட்டர் பியூரிஃபையர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் கெட்டில் வேல்யூ 18, ஃபேனோட வேல்யூ 62 ஈக்குவல் டு 125. ஸோ வாட்டர் பியூரிஃபையர் இஸ் ஈக்குவல் டு 125 மைனஸ் 62 மைனஸ் 18. ஓகே, ஸோ which is equal to 125 மைனஸ் 62. மைனஸ் பண்ணலாமா? அப்போ 5 மைனஸ் 2 3, 12, 12 minus 6, 6, minus 18. So 18 substitute, இதில் 63 minus 18. Answer என்னன்னு சொல்லுங்க? So 13, 13, 8 balance வந்து என்னது? 13 minus 8, 5. ஸோ இங்கே என்ன இருக்கும்? 5, 5 மைனஸ் 1, 4. ஸோ அப்போ வாட்டர் பியூரிஃபையரோட வேல்யூ 45. ஆன்சர் வந்துச்சா? வெரி குட். ஆன்சர் செக் பண்ணலாமா? வாட்டர் பியூரிஃபையர் வேல்யூ 45 இருக்கான்னு. ஸோ ஆப்ஷன் டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, ஈஸியாக இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி கொஷின் வந்தது அப்படின்னா அந்த ரோ வைஸ் காலம் வைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தனித்தனி ஈக்குவேஷனாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அது எந்த ஈக்குவேஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து ஒரு ஒரு ஐட்டமும் தனியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டில் மட்டும் இருக்குது, அதுலேருந்து கெட்டில் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு ஐட்டத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த கெட்டில் 2 வேல்யூ இன்னொரு ஐட்டம் மட்டும் தனியாக இருக்கணும். இப்போ 3 ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதில் எது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை தவிர மற்ற 2ம் கெட்டிலோட வேல்யூவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ரைஸ் குக்கர். இப்போ நமக்கு கெட்டிலுக்கும் ரைஸ் குக்கருக்குமான வேல்யூ தெரியும். அப்போ இப்போ 3 ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா எந்த ஈக்குவேஷனில் அந்த கெட்டிலும் ரைஸ் குக்கரும் இருக்குன்னு மட்டும் பார்க்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்தது கெட்டிலும் ரைஸ் குக்கரும் மட்டும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நமக்கு என்ன ஃபைனலாக வேணும், வாட்டர் பியூரிஃபையர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், வாட்டர் பியூரிஃபையரோட வேல்யூ கிடைக்கும். இல்லை நம்ம இந்த ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் ரைஸ் குக்கரோட வேல்யூ தான் நமக்கு தெரியும்ல. ஸோ ரைஸ் குக்கர் ப்ளஸ் ஃபேன் ப்ளஸ் வாட்டர் பியூரிஃபையர் இந்த ஈக்குவேஷனில் காலம் வைஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நான் என்ன பண்ணேன், ரோ வைஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ரைஸ் குக்கரோட வேல்யூ வாட்டர் பியூரிஃபையரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ காலம் வைஸ் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலான்னா வாட்டர் பியூரிஃபையரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃப் நோட்டு பென்சில் எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஷின் நம்பர் 15 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு மேத்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். டேபிள்ஸை நல்லா தரவு பண்ணிங்க, up to 16 வரையும் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.